எனக்கு தெரியாது தெரியாது தெரியாது. இயற்கையான சாவு இல்லை. இத்தனை அரிவாள் குத்துங்க இருக்குது. கிராமத்தில் அரிவாள் இல்லாத வீடே இருக்க முடியாது. இதை யார் செஞ்சிருக்க முடியும்னாவது உங்களுக்கு ஏதானு தோணுதா? இப்படி யார் கேட்டது? ஏன் இப்படி ஆச்சு? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த குட்டி கதையை முழுசுமாக கேளுங்க. வணக்கம், உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இன்றைக்கி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிற சிறுகதை எனக்கு தெரியாது அப்படின்றது தான். இந்த கதையை எழுதினது ஆர் சூடாமணி அவர்கள். வாங்க இப்போ கதை கேட்கலாம். பஞ்சாயத்தில் தீர்ப்பாகிவிட்டது. வேலப்பன் குற்றவாளி இல்லை. அபிராமி உரத்த குரலில் முழங்கினாள். பஞ்சாயத்தினர், ஊர் பெரியவர்கள், கிராம மக்கள் எல்லாரும் முன்னாடியும் வேலப்பனை சுட்டி காட்டி கண்களில் நெருப்போடு குற்றம் சாட்டினாள். இவன்தான். எத்தனையோ விதமாய் கேட்டு பார்த்தார்கள். நிச்சயமாய் சொல்ல முடியுமா? மனம் கலவரப்பட்டு நிற்கும் நிலையில் ஆள் மாறாட்டமாக சொல்கிறாளா? அவளை இழுத்து சென்றதாய் சொல்கிறாளே, அது உண்மையா? உண்மையானால் ஒரு கால் அப்போது அந்தி சாயும் நேரமா? அதனால் ஒரு வேளை அடையாளம் சரியாக தெரியலையோ? அபிராமியின் உடம்பை உழுக்கும் ஒவ்வொரு துடிப்பும் அடையாளம் சொல்லியது. இவன்தான். அவள் மட்டும்தானே அடையாளம் சொல்ல முடியும். வயலில் அப்போ அவளுடன் வேலை செய்துட்டு இருந்த அவளைப் போலவே கீழ் ஜாதிக்காரர்களான 15 பேரும் கூட அடையாளம் சொல்ல முடியும். ஆனால் யாரும் சொல்லலை. சம்பவ நாளன்று அரிசி மில் முதலாளி வீட்டிலிருந்து 2 ஆட்கள் கையில் தடி கம்புகளுடன் வயலுக்கு வந்து நேரே அபிராமியை அணுகினார்கள். நேற்று நீ பெரிய முதலாளி ஐயா வீட்டு பேர குழந்தையை கவனிச்சுக்க அங்கே வந்திருந்தியா? நாட்டு நட்டு கொண்டிருந்தவள் நிமிர்ந்து நின்று தலைமுடியை தள்ளிவிட்டு கொண்டே அவர்களை பார்த்தாள். அதுக்கென்ன இப்போ? பிள்ளை கழுத்தில் போட்டிருந்த தங்க செயினை காணோமாம். என்னது செயினா? உன் மேலே தான் சந்தேகம். உடனே வீட்டுக்கு கூட்டி வர சொன்னாங்க சின்ன முதலாளி அம்மா. விசாரிக்கணுமாம். இதென்ன அபாண்டம்? பிள்ளை கழுத்தில் எந்த செயினும் இல்லை. சும்மா கலாட்டா செய்ய வந்திருக்கீங்களா? எல்லாம் அங்கே வந்து பேசிக்க சின்ன முதலாளி அம்மா உத்தரவு. சின்ன முதலாளி அம்மா ஒரு நாளும் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. வேலைக்காரிக்கு மேலுக்கு முடியலை. அதனால் அபிராமியை வயல் வேலை நடுவில் கொஞ்சம் நேரம் வந்து பிள்ளைய பார்த்துக்க சொல்லு அப்படின்னு ஆள் அனுப்பிவிட்டாங்க. போனேன். என் நாணயம் அவங்களுக்கு தெரியும். அதுவும் தவிர பிள்ளை எந்த நகையும் போட்டிருக்கலை. உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு போங்க. அபிராமி மறுபடியும் வயல் வேலைக்கு குனிந்தாள். சின்ன முதலாளி அம்மாவுக்கு அபிராமியின் நாணயம் தெரியும். அவள் போயிருந்த போது சின்ன முதலாளிக்கு அவள் அழகும் தெரிந்து போனது தான் ஆபத்தாயிற்று. 2 ஆட்களுக்கு பின்னால் வந்த சின்ன முதலாளி வேலப்பன் எட்டி அவள் தலைமுடியை பற்றி நிமிர்த்தினான். திருட்டு சிரிக்கி, வாயாடுறியா? மரியாதையாக கூப்பிட்டா வரமாட்டேன், இழுத்துக்கிட்டு போனாதான் வருவேன். வேலப்பன் அவள் கூவ கையை பிடித்து இழுத்து கொண்டு போனான். அவன் அதிகார தோரணையும் அவனுடன் வந்திருந்த 2 ஆட்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்த மிதப்பும் அங்கிருந்த 15 ஆண் பெண்களை சிறிது நேரம் சிலையாய் நிறுத்தியது. பயந்து பழகிவிட்ட நிலையில் கையில் புல் வெட்டும் அரிவாள் வெறும் சுமையாய் கணக்க அவர்கள் மலைத்து நின்றிருந்த போது வந்தவர்கள் போய்விட்டார்கள். மறுநாள் அபிராமியின் முறையீடு கிராமம் முழுக்க எதிரொலித்தது. தனக்கு நேர்ந்ததை அவள் மூடி மறைக்கவில்லை. கூசி ஒடுங்கவில்லை. குளத்தில் விழுந்து உயிரை மாய்த்து கொள்ளவில்லை. துன்பமும் அவமானமும் சீற்றமும் நிலைக்குலைய வைத்தாலும் நிமிர்ந்து நின்று வேலப்பனை நோக்கி விரல் நீட்டி, இவன் என்னை சிதைத்தவன் என்று அழுத்தம் திருத்தமாய் குற்றம் சாட்டினாள். வேறு வழியில்லாமல் கடைசியில் பஞ்சாயத்து கூட வேண்டியதாயிற்று. அதற்கு 4 நாள் முன்பு வேலப்பனின் தகப்பனார் ரைஸ் மில் சொந்தக்காரர் வந்து பஞ்சாயத்து தலைவரான நாட்டாண்மைக்காரரை சந்தித்து, நாம் இருவரும் ஒரே முப்பாட்டன் பரம்பரையில் வந்தவர்கள் என்பதை லேசாய் நினைவுறுத்திய பின் சிறிது நேரம் சுமூகமாய் பேசி கொண்டிருந்துவிட்டு போனார். அவருடைய உறவுக்காரர் ஒருவர் அன்று வயலில் அபிராமியோடு இருந்த 15 பேரையும் அழைத்து ஒரு செய்தி தந்தார். செய்தியின் சாரம்சம்: விசாரணையின் போது வேலப்பனுக்கு எதிராக அவர்கள் சாட்சி சொன்னால் அந்த 15 பேரில் இருந்த பெண்களுக்கும் 15 இருந்த ஆண்களின் குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களுக்கும் அபிராமிக்கு நேர்ந்த கதிதான் நேரும். பஞ்சாயத்து கூடி வேலப்பனை விசாரித்தது.
நான் நிரபராதி என்றான் அவன். இவன் குற்றவாளி என்றாள் அபிராமி. வேலப்பன் அரசியல் ஈடுபாடு உள்ளவன். சம்பவ தினத்தன்று அவன் கிராமத்திலேயே இல்லை என்றும் கட்சி பணிக்காக சென்னை சென்றிருந்தான் என்றும் அவன் தந்தையும் ஆட்களும் சாட்சி சொன்னார்கள். அபிராமி தனக்கு சாட்சியாய் அழைத்த 15 பேரும் என்ன நடந்தது என்ற கேள்விக்கு எனக்கு தெரியாது என்று பதில் சொன்னார்கள். முடிவாக நாட்டாண்மைக்காரர் தீர்ப்பளித்தார். பொதுவாகவே பெரும்பாலான கற்பழிப்பு வழக்குகளில் ஆண்கள் மேல் தவறு இருப்பதில்லை. அவர்கள் தாமாக பெண்களை அணுகுவதில்லை. இந்த பெண்கள்தான் தமது நடை உடை பாவனைகளால் ஆண்களை கற்பழிப்புக்கு தூண்டுகிறார்கள். ஆனால் இந்த வழக்கில் அது கூட நிகழவில்லை. அபிராமியின் குற்றச்சாட்டுக்கு ஆதாரமே இல்லை என்பது நிரூபணமாகிவிட்டது. அவளால் தன் கூற்றை நிலைநாட்ட ஒரு சாட்சி கூட கொண்டு வர முடியவில்லை. வேலப்பனின் குற்றமின்மைக்கு தான் சாட்சியங்கள் உள்ளன. இளைஞர் வேலப்பன் பெரிய இடத்து பிள்ளை, ஆளுங்கட்சி தொண்டர். அவர் குற்றம் இழைக்க முடியாது. அப்படியும் அபிராமி அவர் தன்னை கற்பழித்ததாய் திரும்ப திரும்ப குற்றம் சுமத்துகிறாள். இது உண்மையாக இருக்கவே முடியாது என்பதற்கு எல்லாவற்றையும் விட மிக வலுவானதும் சந்தேகத்துக்கு இடமில்லாததுமான ஒரு காரணம் இருக்கிறது. வேலப்பன் மேல் ஜாதிக்காரர். அவர் கீழ் ஜாதி பெண்ணான அபிராமியை தீண்டி கற்பழித்திருக்க முடியுமா? இது நடக்கக்கூடியதா? சாத்தியமே இல்லை. எனவே வேலப்பன் நிரபராதி என்று இந்த பஞ்சாயத்து தீர்ப்பளிக்கிறது என்று சொல்லிவிட்டார். 1 மாதம் கடந்தது. சென்னைக்கு சென்று ஒரு பேரணிக்காக 4 லாரி ஆட்களை கொண்டு வந்து சேர்த்துவிட்ட வட்டச் செயலாளரின் பாராட்டை பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சியோடும் அடுத்த தேர்தலில் நிற்கப் போகும் கனவோடும் வேலப்பன் கிராமத்துக்கு ஒரு சிறு இளைப்பாறலுக்காக திரும்பி வந்தான். மறுநாள் காலை ஊர்கோடியில் இருந்த புளிய மரத்துக்கு கீழே அவனுடைய இரத்தம் தோய்ந்த பிணம் கிடந்தது. உடலில் 15 அரிவாள் வெட்டுகள். வேலப்பனின் தந்தை உக்கிரமானார். மகனை இழந்த துயரத்தால் முழு கிராமத்தையே தீயிட்டு கொளுத்துகிறேன் பார் என்று அரற்றினார். போலீஸ் வந்தது. புலன் விசாரித்தது. இந்த கொலை பற்றி கிராம மக்கள் யாரை கேட்டாலும் ஒரே பதில்தான், எனக்கு தெரியாது. அது எப்படி யாருக்கும் எதுவும் தெரியாமல் ஒரு கொலை நடக்கும் என்று போலீஸ் இன்ஸ்பெக்டர் சத்தம் போட்டார். என்ன நடந்தது சொல்லுங்க. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. இயற்கையான சாவு இல்லை. இத்தனை அரிவாள் குத்துங்க இருக்குது. கிராமத்தில் அரிவாள் இல்லாத வீடே இருக்க முடியாது. இதை யார் செஞ்சிருக்க முடியும்னாவது உங்களுக்கு ஏதானும் தோணுதா? எதிரே இருந்த கூட்டத்தில் ஒரு பக்கமாய் ஆணும் பெண்ணுமாக கொத்தாய் நின்றிருந்த 15 பேரில் ஒரு பெண் மிகவும் அப்பாவியாய், எனக்கு ஒரு ஊகங்க என்றாள். என்ன ஊகம்? இந்த புளிய மரம் இருக்கில்லைங்க, அதில் ஒரு பேய் இருக்குது. அரிவாள் பேயின்னு நாங்கள் சொல்கிறது. நேற்று ராத்திரி அதான் ரைஸ் மில் சின்ன முதலாளியை அடிச்சிருக்கணும். அது அடித்தா உடம்புல இப்படி தான் அருவ அடையாளங்க இருக்கும். இன்ஸ்பெக்டரை நிதானமாய் கண்ணுக்குள் பார்த்தபடி அவள் பேசினாள். அவளுடன் இருந்த மற்ற 14 பேரும் அது போலவே இன்ஸ்பெக்டரை நிதானமாய் உற்று பார்த்து கொண்டிருந்தார்கள். பின்னால் இருந்த அத்தனை கூட்டமும் அது போலவே இன்ஸ்பெக்டரை கண்ணிமைக்காமல் நிதானமாய் பார்த்து கொண்டிருந்தது. இன்ஸ்பெக்டர் அடி வயிற்றில் சில் என்று ஒரு பயம் வெட்டியது. பின்வாங்கினார். மேலிடத்துக்கு அறிக்கை அனுப்பினார். இந்த கிராமத்து பாமர மக்கள் இக்கொலையை ஒரு புளிய மரத்து பேய் செய்திருப்பதாய் நம்புகிறார்கள். எப்படியும் இவர்களுக்கு அதற்கு மேல் ஒன்றும் தெரியவில்லை. நான் ஊகிப்பது என்னவென்றால், வெளி கிராமம் எதிலிருந்தாவது மாற்று கட்சியை சேர்ந்த யாரேனும் வந்திருக்கலாம். ஆளுங்கட்சியின் பெருகி வரும் செல்வாக்கை காண பொறுக்காத காழ்ப்புணர்ச்சியால் இந்த கொலையை செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கேஸை முடிச்சிட்டாரு. கதை முடிந்தது. இப்போ இந்த வேலப்பனை யார் கொன்றதுன்னு உங்களால் ஊகிக்க முடியுதா? உங்களோட கருத்தை காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.